வணக்கம். இன்றைக்கி நம்ம மகாநதி சீரியலில் ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னாக்கா, நம்ம விஜயும் காவேரியும் பேசுகிறது தான். காவேரி வந்துட்டு நம்ம என்ன மனசுலையே பேசுகிறாங்க. "ஏங்க கம்பெனி விட்டு வந்துட்டீங்க, என்னங்க பண்ணுறது?" அப்படின்னாக்கா, உடனே அவர் சார் இல்லை இல்லை அது முக்கியம் இல்லை அப்படிங்கிறார். அதாவது என்னன்னாக்கா, காவேரியை பேச வச்சு ஹீரோவை கேவலப்படுத்துகிற விஷயம் அது. ஒரு நார்மலான மனுஷன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாக்கா, எது நல்லது, எது உகந்தது, எது தலை சிறந்தது அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் இவருக்கு அதுவுமே கிடையாது. இல்லை இல்லை நான் வீடு வாங்கி கொடுக்கணும். ஓகே சரிங்க, உங்கள் நம்பித்தானே அந்த ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா, ஆஃபீஸா அது நடந்துக்கும், நான் நடக்கும். நீ நினைக்கிற மாதிரி நடக்கும், வேறு விஷயம். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாரு, நீ இருந்த, காவேரி இருந்தாங்க, அந்த ஒரு பக்கி பையன் இருப்பானே பேரனா, அவன் 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 தம்பி அவனும் இருந்தான். அப்போ வந்துட்டு இந்த பிள்ளையை பற்றி எவ்வளவு தப்பான அபிப்பிராயத்தை அவன் கொடுக்க ஆரம்பித்தான்னு உனக்கு தெரியும். அன்றைக்கி இப்போ அவன் போயிட்டான். சரி ஓகே, என்னுடைய கொஷின் என்னன்னாக்கா, நம்ம இவர் தாத்தா சொன்னார், இனிமே நான் கொடுத்துட்டேன் வருஷத்துட்ட, ஆனால் 2 பேரும் சேர்ந்து தான் முடிவெடுக்கணும், 2 பேரும் தான் வந்து கையெழுத்து போடணும்னு சொல்கிறாரு, அதை மறந்துட்டாரா கதாசிரியர் அப்படிங்கிறது கொஷினாக இருக்குது. ஏன்னா காவேரியும் அப்போ விஜயும் சேர்ந்து தான் கையெழுத்து போடணும் அப்படின்னு எப்படி மறந்தீங்க நீங்கள் அப்படிங்கிற ஒரு சமாச்சாரம். இன்னொன்று, விஜய்க்கு ஒரு ஃபோன் பண்ணி அவர் அங்கே போனால் ஐயப்பனா யாரோ ஒருத்தர் இருக்கார், அவருக்கு ஃபோன் பண்ணி எப்பா இப்படி நடக்குது அப்படின்னு சொன்னாரா? சொல்லவே இல்லை. ஆனால் அவரோட கவலை எல்லாமே வந்துக்கிட்டு மாமியார் சொத்தை பிரித்து கொடுக்கறது தான் உலகத்திலே விஷயம் அப்படிங்கிறது. எனக்கு ஒரு விஷயமே இல்லை, மாமியார் சொத்தை பிரித்து கொடுக்குறதோ கொழுந்தியார் சொத்தை பிரித்து கொடுக்குறதோ பெரிய விஷயமே இல்லைங்க. ஆனால் ஒன்று, நீ என்ன பண்ண அறிவாளித்தனமாக உன் புத்தியை விடுத்துட்டு ஒன்று அடுத்தவங்களுக்கு பண்ண போகிறேன் அப்படின்னா என்னங்க அர்த்தம் அப்படின்னு கேட்டாக்க, அதுக்கெலாம் பதிலே இல்லைங்கிறது தான் விஷயமே. மிகிஃபிகேஷன் இது தான் சொல்கிறேன். நான் வந்து எப்போவுமே பொண்ணுங்களுக்காக தான் முக்கியமே, பொண்ணுங்க வாழ்க்கை முக்கியம், பொம்பளைங்க உழவு முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன் நான். நீங்கள் என்கிட்டயே நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னாக்கா, அப்படின்னா என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணவே இல்லைன்னு அர்த்தம். திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு வீடியோவை பார்த்துட்டு உடனே வந்துட்டு அப்படி சொல்லிட்டீங்க நீங்கங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தப்புங்க. நீங்கள் நிஜமாகவே, ஏன்னா நான் சொல்கிறது எல்லாமே வந்துட்டு பொண்ணுங்க பசங்க எல்லாமே இண்டிபெண்ட்டாக இருக்கணும், அவங்க வாழ்க்கையை அவங்க டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இதைத்தான் நான் சொல்கிறேன் விஜய்க்கும். விஜய் வந்துக்கிட்டு அவருடைய வாழ்க்கையை டிசைட் பண்ணதுனாக்கா, அவருடைய வாழ்க்கையில் அவங்க அப்பா அம்மா சம்பாதிச்சு கொடுத்த சொத்து, அவங்க தாத்தா பார்த்து கொடுத்த சொத்து, அந்த சொத்தெல்லாம் காப்பாற்றணுங்கிறது தான். இந்த சொத்தை வச்சு வாங்கணும் இல்லைங்க, உங்களுடைய செல்வாக்கு இருக்குல்ல, அதான் சொல்கிறேன் நான்.